ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி திருமலை ஆதி வராக க்ஷேத்திரம். திருமலால புஷ்கரணி திட்டத்தை ஒட்டி வடக்கு மாட வீதியில் வராக சுவாமி கோயில் இருக்குது. இந்த வராக சுவாமி பெருமாளோட இடம்தான் திருமலையே. அதனால் முதல்ல நெய்வேத்தியம் வராக பெருமாளுக்கு தான் செய்யணும். இந்த வராக பெருமாளை கும்பிட்டுட்டு என்னை கும்பிட்றவங்களோட வேண்டுதல் தான் நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாச பெருமாளும் சொல்லியிருக்கார். வடக்கு மாட வீதியிலையும் அவருக்கு கோயில் இருக்குது. தர்ஷனத்துக்கு போகிறப்ப பங்காரவாக்கிலி உள்ளே நுழைஞ்சா லெஃப்ட் சைடில் தூண்லையும் தாயாரோட வராக சுவாமி இருப்பார். ஸோ நம்ம கும்பிட்டுட்டு பெருமாளை கும்பிடணும். 10 விஷ்ணுவோட அவதாரத்தில் 3வது அவதாரம் வராக சுவாமி. வடக்கு மாட வீதியில் இருக்கக்கூடிய வராக சுவாமி கோயிலுக்குன்னு சொல்லிட்டு தனியாக டிடிடியில் கேலண்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. வராக சுவாமி கோயிலோட 2025 கேலண்டர், சிங்கிள் ஷீட் கேலண்டர் இப்போ திருமலாவில் அவைலபிளாக இருக்குது. கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற புக் ஸ்டாலில் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. 20 ரூபாய் ஒரு கேலண்டர். சுவாமி படம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா பெரிய கேலண்டர், சிங்கிள் ஷீட் கேலண்டர். லேபாக்ஷி சர்க்கிளில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் சாப்பிட்டுட்டு அன்னப்பிரசாத பில்டிங்லேருந்து வெளியில் வருவோம், அங்கே கூட கேட்டு பாருங்கள். ஸோ இந்த இடங்கள்லாம் வராக சுவாமி கோயிலோட கேலண்டர் 2025 அவைலபிளாக இருக்குது. இந்த கேலண்டர் இன்ஃபர்மேஷன் சொன்ன அந்த சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்போ நேற்று அவைலபிளாக இருந்ததுனால வாங்கினேன். 20 rupees வராக சுவாமி கோயிலோட கேலண்டர். நீங்கள் போனீங்கனாலும் ட்ரை பண்ணுங்கள். சுவாமி படம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. வராக பெருமாள் நின்ற கோலத்தில் ஒரு திருப்பாதம் பூமியின் மேலேயும் இன்னொரு திருப்பாதம் ஆதிசேஷன் மேலேயும் 4 திருக்கரங்கள், 2 திருக்கரங்களில் சங்கு சக்கரம், இன்னும் 2 திருக்கரம் தாயாரை தாங்கியிருக்கும். வலது திருக்கரம் தாயாரோட திருப்பாதத்தை தூக்கின மாதிரியும், அந்த இடது திருக்கரத்தில் அப்படியே தாயாரை அணைச்சி தூக்கி இருக்கிற மாதிரி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த படம். பெருமாள் தாயாரை பார்த்த மாதிரி பன்றி முகம், மனித உடலில் நின்ற கோலத்தில் இருக்கார். ஆக்சுவலாக நம்ம தரிசனத்துக்கு போகிறப்ப நிறைய பூக்களால் அலங்கரிச்சிருப்பாங்க. அந்த பெரிய திருநாமம் தாயார் மட்டும்தான் பளிச்சுன்னு தெரிவாங்க. ஸோ என்டர் ஆகும்போதே இதே படம் கோயில் உள்ள வராக சுவாமி கோயில் உள்ளேயே போட்டிருப்பாங்க பெருசாக லெஃப்ட் சைடில். இதே வராக பெருமாளுக்கு தாயாரை ரைட் சைடில் பார்க்கணும் அப்படின்னா சென்னை மகாபலிபுரம் கிட்டே இருக்கிற திவ்யதேச கோயிலை நம்ம பார்க்கலாம். இந்த கோயிலில் இடது புறத்தில் அமர்ந்த கோலத்தில் தாயாரும், ஒற்றை திருப்பாதத்தில் நின்ற கோலத்தில் வராக பெருமாளையும் இந்த வராக சுவாமி கோயிலில் தரிசனம் பண்ணலாம். கோயில் திறந்திருக்கிற டைமிங்ஸ் அப்படின்னா காலையில் 5:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம். அப்போலேருந்தே ஃபுல் டே ஓப்பனில் தான் இருக்கும். மத்தியானம்லாம் நட சாத்த மாட்டாங்க. நைட்டு 9 மணி போல், 8:45 9 மணி போல் கோயில் நட சாத்துவாங்க. அதுக்கப்புறமா ஏகாந்தம் சேவா நடக்கும். ரொம்ப க்ரௌடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ பர்டிகுலரெலாம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு குறிப்பிட்ட பக்தர்களை தரிசனம் பார்க்க வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணுவாங்க. கோயில் நட சாத்துறது டைமிங் சொல்கிறேன். ஸோ ஃபுல் டே கோயில் ஓப்பனில் தான் இருக்கும். காலையில் 5:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம். இப்போ தனுர் மாதம், மார்கழி மாதத்தில் இன்னும் கொஞ்சம் ஏர்லியராகவே ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ கேலண்டரில் என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம தரிசனத்துக்கு போகிறப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம், பழங்கள் கொடுக்கலாம், பூக்கள் கொடுக்கலாம், நைவேத்தியம் செய்துட்டு திருப்பி கொடுப்பாங்க. இங்கேயும் ஏகாந்தம் சேவா டெய்லியும் செய்வாங்க. 8:45 மேலே. நம்ம அட்டன் பண்ண முடியாத பொது பக்தர்கள் ஆனால் நம்ம கொடுக்குற பழங்கள்லாம் ஏகாந்தம் சேவாக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸ்ரீவாரி சேவாப்போ ஈவினிங் ஷிஃப்ட்டில் நம்ம இங்கே சேவா செய்தோம். குறிப்பாக லேடிஸ் அப்படின்னா ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு கோயில் உள்ள கூட்டி க்ளீன் பண்ண சொல்லிவிட்டு சுவாமியோட பாத்திரங்கள்லாம் நம்மளே விலக்கி கழுவ சொல்லுவாங்க. அதுவே பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்கும். திருமலை நம்பி சன்னதி, அவங்க ஜென்ரேஷன் பெரியவர் மாமா ஒருவர் நைவேத்தியத்துக்காக பால் எடுத்துக்கிட்டு பூஜைகள்லாம் முடித்ததுக்கப்புறம் பழங்கள் கட் பண்ணி நம்மளையே வெளியில் மாடவீதியில் இருக்கிற பக்தர்களுக்கு கொஞ்சம் கொடுக்க சொல்லுவாங்க. நமக்கும் கொடுப்பாங்க. அண்ட் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அன்னைக்கு சாத்தின பூவெல்லாம் ஒரு கூடையில் வச்சுருப்பாங்க. சேவாக்ஸை அந்த கூடையை தலை மேலே வச்சுட்டு எதிர்த்தாப்பில் விகனச மகரிஷி சன்னதி இருக்கும். அந்த சன்னதிக்கு போய் வைக்க சொல்லிடுவாங்க. நம்ம அதை எடுத்துக்கிட்டு போகலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போகிறவங்க கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தால் சீக்கிரமாக கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனிவே அது பெருமாளுக்கு சாத்தின மாலை நம்ம தூக்கிட்டு போகிறதே பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அதுக்கப்புறமா அங்கே அந்த மட்டை சேர்ந்தவங்க கொடுக்குற பிரசாதமும் நமக்கு கொடுப்பாங்க. சப்பாத்தி இருக்கும். சப்பாத்தி, வெண்பொங்கல், புளிசாதம், இன்னொன்று ஒரு வெரைட்டி
நெய்வேத்தியம் அது நமக்கும் ஷேர் பண்ணுவாங்க. சேவாக்ஸுக்கு சொல்கிறேன், பொது பக்தர்களுக்கு கிடையாது. ஸோ வராக சுவாமி கோயிலில் ஸ்ரீவாரி சேவாவில் ஈவினிங் டைமில் நமக்கு ஷிஃப்ட்டு கிடைச்சா இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். நான் ஒரு டைம் செய்திருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி சேவா செய்கிறப்போ உங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் ஸ்ரீவாரி சேவாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள். வராக சுவாமி கோயிலில் க்ரௌடு கம்மியாக இருக்கிற டைமிங்ஸ் அப்படின்னா ஏர்லி மார்னிங் போனால் கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசன் டைமில் போனால் கூட கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருக்கும். அண்ட் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஒரு பக்தர் டிடிடி ஈவோ கிட்ட சொல்லியிருந்தாங்க, எங்களோட அம்மாவை அலோ பண்ணலை, அவங்களால முடியாதவங்க க்யூவில் தான் வரணும்னு சொன்னாங்க, 1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஈவோ சொல்லியிருந்தாங்க, சரி இதுக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு. அண்ட் முக்கியமான இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க, 1 இயர்க்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள டைரெக்டாக என்டர் ஆகிற மாதிரி அனுப்புகிறாங்க, குழந்தைங்களோட பேரண்ட்ஸோட அனுப்புகிறாங்க. பட் நேற்று நான் பார்க்குறப்போ அவங்க கூட வந்தவங்களே சேர்த்து அனுப்புனாங்க. அண்ட் இன்கேஸ் பெரியவங்க கூட முடியாத ஸ்டேஜில் சூப்பர்வைசர் பார்க்குறப்போ ஃபிசிக்கலாக இவங்களுக்கு உண்மையிலே முடியல அப்படின்ட்டு, அதாவது ஏஜ் லிமிட்லாம் கிடையாது, 60 வயசு 65 வயசு மாதிரிலாம் சீனியர் சிட்டிசனுக்குலாம் எந்த ப்ரிவிலேஜும் கிடையாது. ஒருவேளை ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கும், இல்லை வயசில் பெரியவங்களே நடக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறத சூப்பர்வைசர் கண்ணால் பார்க்குறப்ப அவர் ஓகேன்னு ஃபீல் பண்ணுறாருன்னா அவங்களையும் அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் 1 இயர்க்கு கீழே இருக்கிற பேபியும் அலோவ் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸோடு அவங்க போகலாம், டைரெக்டாகவே அப்படியே உள்ளே போகலாம் எனி டைம். இதுக்கு பர்டிகுலர் டைமிங்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் போனப்போ சூப்பர்வைசர் கிட்ட கேளுங்க, அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்கள டைரெக்டாக அலோவ் பண்ணுறாங்க. இப்போது வராக சுவாமி கோயிலில் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வராக சுவாமி கோயில் கேலண்டர் வாங்கினாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.